ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மதி எடிட்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி இருக்க பார்ட்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்ஸில் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதை புரியும். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுத்த நாள் மார்னிங் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் மின்ஹோ அண்ட் அவனோட ஃப்ரெண்டு கூட தான் வரா. அப்போ நம்ம வந்து அவனோட ரேடியோவில் லவ் ஃபேரியர் சாங் போட்டுட்டு இருக்கலாம். அதை பார்த்துனே வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறான். உடனே வந்து பின்னாடி திரும்பிட்டு எதுக்கு இப்போ அழுகிற, அந்த சாங் என்ன நார்மலான சாங் தானே, இதுக்கெல்லாம் அழுகிற, உனக்கு பர்மனெண்ட்டாக வேலை கிடைக்கலன்னா இப்போ என்ன, உனக்கு தான் வந்து டாக்டர் இருக்காருல்ல, அதாவது டீம் லீடர் இருக்காருல்ல, அவர் கண்டிப்பாக உனக்கு ஓகே சொல்லிடுவாரு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவனுக்கு தெரியாதுல்ல இந்த மாதிரி அவர் ரிஜெக்ட் பண்ணது. அப்போ வந்துட்டு ஓன அழ ஆரம்பிச்சிடா. இல்லை அவர் நீ ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அழுதனே. அப்புறம் தான் உனக்கும் தெரிய வருது. சரி ஓகே ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அமர்த்திட்டு எல்லாரும் அமைதியாக வண்டி ஓட்டிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறானுங்க. அடுத்த ஆஃபீஸில் மின்ஹோ ஹீரோயினுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். பட் இவ வந்துட்டு எனக்கு பசிக்கல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த சைட்லேருந்து டீம் லீடரும் ஆஃபீஸ்க்கு வராரு. உடனே வந்துட்டு நீங்களும் வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி குரல்ல கேட்கறா. என்னடான்னு சொல்லிட்டு நம்மவும் மின்ஹோவும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா வந்துட்டு அந்த பண்ணை ஃபுல்லா வாய்க்குள்ள அமைக்கிட்டு பேசுறா. அதாவது இவ வந்துட்டு எதுவும் ஃபீல் பண்ணல, இவன் நல்லா சந்தோஷமா தான் இருக்கா அப்படின்னு டீம் லீடர் முன்னாடி காட்டணும்ன்றக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு. அப்புறம் டீம் லீடர் உள்ள போனதுக்கு அப்புறம் இவ வந்து அழ ஆரம்பிச்சிடறா. இந்த மாதிரி நான் அவர் முன்னாடி நான் வந்து ரொம்ப லோவா இருக்கேன், இல்ல ஃபீல் பண்றேன்னு அவர்கிட்ட காட்ட வேணாம்னு நினைச்சுதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. கரெக்டாக அழுதுகிட்டு இருக்கும் போது மொத்த ஸ்டாஃப்ஸ் உள்ள வராங்க. அதாவது சீஃப், சீனியர் லேடி, அந்த இன்டர்ன் பொண்ணுங்க எல்லாரும் உள்ள வராங்க. அப்ப எல்லாரும் என்னன்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இவ வந்து அந்த பெர்மனன்ட் எம்ப்ளாயா வந்து கிடைக்கிற சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுல, சோ அதனாலதான் அழுகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் லேடி சொல்றா. சீஃப் அங்க தானே இருக்காரு, சோ அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ அழுதுகிட்டே வெளியே போயிடுறா. அப்ப சீஃபோ பின்னாடி போய் சமாதானப்படுத்தலான்னு போகும்போது நம்ம சீனியர் லேடி சொல்லிடுறாங்க, இல்ல விட்டுருங்க, அவளே சமாதானம் ஆயிருவா, நைட் ஃபுல்லா அப்படிதான் அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அடுத்து சீஃப் டீம் லீடர் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. அதாவது டீம் லீடர் அந்த டின்னர்ல இல்ல, சீஃப் வந்து வெளியே போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியாது. அதனால எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம டீம் லீடருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. இல்ல எனக்கு வந்து என்னதான் நீங்க வந்துட்டு இதுக்கு வந்து தாராள மனசா வேணான்னு சொன்னா கூட, பட் யாருக்கு தான் வந்து சீஃப் பொசிஷன் அடையிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. கூட வந்துட்டு இதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஹீரோயினை வந்து ஹர்ட் பண்ணிட்டேன், அவளும் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டா அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப டீம் லீடர் என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி லாஸ்ட் நைட் டின்னர்ல தான் வந்துட்டு இந்த நியூஸை சொன்னேன். ஸோ அவளும் வந்து கொஞ்சம் எக்ஸைட்டடா இருந்தா இந்த மாதிரி பெர்மனன்ட் எம்ப்ளாய் ஆக போறதை நினைச்சு, பட் நான் அப்படி சொன்னேனே அவளும் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் டீம் லீடருக்கும் தெரிய வருது ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வேற லாஸ்ட் நைட் இருந்திருக்கு. அது கூட சேர்ந்து இவர் வேற ரிஜெக்ட் பண்ணிருப்பாரா பாவல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்றாரு. அடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அப்பப்ப வந்து எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சிடறா. இதை சீஃப் நோட் பண்ணிட்டு சரி ஓகே அவளை வந்து லஞ்ச் மாதிரி வெளியே கூட்டிட்டு போய் அவளை ஆறுதல் படுத்தலாம்னு நினைக்கிறாரு. சரின்ட்டு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி மன்னிச்சிருமா, நான் தெரியாம வந்துட்டு இப்படி பண்ணிட்டேன், முன்னாடியே உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்கிறாரு. பட் நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் அதுக்காக அழுகல, எனக்கு வந்து வேற ஒரு பர்சனல் மேட்டர் இருக்கு, அதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணேன், மற்றபடி நீங்க இதை பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு இவ சொல்றா. சீஃப் அதை கேட்டுட்டு சந்தோஷப்படுறாரு. ஓ அதனாலதான் இவ்வளவு அழுகிறியா, பரவாயில்ல அழுகிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு. இந்த அழுகிறது நல்ல விஷயம் தான்ன்றத நம்ம டீம் லீடரும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார்ல, சோ அதை நினைச்சனே திரும்ப நம்ம ஹீரோயினுக்கு வந்து கண்ணீரா வந்துடுது. உடனே அழுதுகிட்டே போயிடுறா. அதனால சீஃப் வந்து திரும்ப தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இவ வந்து நம்மள சமாளிக்கிறதுக்காக தான் பர்சனல் மேட்டர்னு சொல்றா, பட் நம்மள நினைச்சுதான் அழுகிறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. அடுத்து நடந்த எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டீம் லீடர் கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்காரு. அப்ப டீம் லீடர் சொல்றாரு, அவங்க பர்சனல் மேட்டர்னு சொன்னா பர்சனல் மேட்டரா கூட இருக்கலாம்ல, நீங்க ஏன் தேவையில்லாம குழப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்வைஸ் பண்றாரு. அப்ப சீஃப் கேக்குறாரு, பர்சனல் மேட்டர்னா நேற்று நைட்டு டின்னர்ல தான் நாங்க வந்துட்டு இதை அனௌன்ஸ் பண்ணோம், பட் அதுக்கப்புறம் நைட்டு அந்த டைமுக்குள்ள வந்துட்டு வேற என்ன பர்சனல் மேட்டர் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பட் நம்ம டீம் லீடருக்கு தான் தெரியும்ல, ஏன்னா டின்னருக்கு அப்புறம் தானே இவங்க மீட் பண்ணி இவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு. அதனால அவருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அவர் அமைதியா இருக்காரு. அடுத்து அன்னைக்கு நைட் ஒரு ரெஸ்டாரண்ட்ல டீம் லீடர் ஹீரோயினை மீட் பண்ணி பேசுறாரு. ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுக்கிறாரு. இந்த மாதிரி உன்னோட சிச்சுவேஷன் புரியாம நேற்று நைட்டு நானும் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணிருப்பல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கிறாரு. ஹீரோயின் சொல்றா, இல்ல பரவாயில்ல விடுங்க, எப்பனாலும் வந்துட்டு நீங்க ஒரு நாள் சொல்லிதானே ஆகணும், அது நேத்தா இருக்கு, சோ அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. இனிமே நீங்க எனக்காக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்க வேணாம், நான் என்னையே நானே பாத்துக்கிறேன், அதனால நீங்க வந்துட்டு இதுல தலையிட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் காட்டுறாங்க. இன்னைக்கு வீக்கெண்ட் போல, சோ அவங்க ஆஃபீஸ்க்கு போக தேவையில்ல. அப்ப மின்ஹோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஹீரோயினுக்கு நீ ப்ரோபோஸ் பண்ணிடு, அவ இப்பதான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காள், அதனால உன்னோட லவ் நீ இப்ப சொன்னா அவ அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்து நம்ம பீச்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நச்சரிச்சுட்டே வராங்க. பட் மின்கோ ஒத்துக்க மாட்டேன்றான். அதெல்லாம் பீச்ல தேவையில்ல, சும்மா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரான். வர வழியில நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டா ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணிட்டே நடந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்தனே வந்து மின்கோ என்ன நினைச்சான்னு தெரியல. சரி வாங்க நம்ம பீச்சுக்கு போலாம், பட் ஹீரோயினையும் கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல பீச்ல காட்டுறாங்க. சோ மொத்தமா 4 பேர் வந்திருக்காங்க. அதாவது மின்ஹோ, நாமு, ஹீரோயின் அண்ட் அந்த ஜியாங் இருக்கான்ல, அவனும் சேர்ந்து வந்திருக்கான். அங்கேயுமே ஹீரோயின் டீம் லீடரை பத்தியே இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. அதாவது இமேஜின்னா எப்படின்னா இவ கூட சேர்ந்து டீம் லீடரும் சேர்ந்து நடந்து வர மாதிரி, அடுத்து இவங்க கூட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி, இந்த மாதிரிலாம் இமேஜின் பண்ணிட்டு இருக்கா. ஆனா நம்ம மின்ஹோ வந்து ஹீரோயினை நல்லபடியா கவனிச்சு
ஆரம்பிச்சுக்கிறான். அடுத்து நம்மவும் ஜியாங்கும் ஃபயர் ஒர்க்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது வெடி வெடிச்சிக்கிற மாதிரி வந்து பீச்சில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க 2 பேரும் உட்காந்து அதை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மின்ஹோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயினுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுக்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான். அதை எடுத்துட்டு அவன் வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்படியே அங்கே கட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் டீம் லீடரோட லெக்சரை காட்டுறாங்க. ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக சீஃப், கண்ணாடி போட்ட சீனியர் எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போ டீம் லீடர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன்னா ஒரு தடவை வந்து ஹீரோயினை வச்சு வீடியோ மாதிரி எடுத்திருப்பாள்ல, ஸோ அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பண்ணும்போது அப்படியே ஹீரோயின் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வந்து ஸ்டன் ஆகி அப்படியே நின்றாரு. ஸோ சுற்றி இருக்க எல்லாரும், அதாவது அதில் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருக்கவங்க எல்லாரும் குசு குசுன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. என்னது எதுக்கு இவர் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆயிட்டு அடுத்த ஸ்லைடுக்கு மூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடாரு. அடுத்து வெளியே வரும்போது நம்ம சீஃபும் சீனியர் கண்ணாடி போட்ட சீனியரும் வந்துட்டு நம்ம தண்ணி அடிக்க போலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் லீடர் கிட்ட கேட்கறாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பேசிக்கிறாங்க, கண்டிப்பா டீம் லீடர் தண்ணியெல்லாம் அடிக்க மாட்டாரு, அதனால நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீஃபும் கண்ணாடி போட்ட சீனியரும் கிளம்பும் போது இவரா வந்துட்டு, அதாவது டீம் லீடரா நானும் வரேன் தண்ணி அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்புறம் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது டீம் லீடர் பாட்டுக்கு அவர் பாட்டுக்கு நிறைய குடிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப சீஃப் கேட்கறாரு, நீ எப்பவுமே இவ்வளவு தண்ணி அடிக்க மாட்டியே, புதுசா என்ன தண்ணி அடிச்சிட்டு இருக்க, ஏதாவது நீ அப்செட்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இவர் வந்து ஃபீல் பண்ற மாதிரி பண்ணிட்டு, நான் இது வந்து சரியா இருக்காதுன்னு நினைச்சுதான் நான் அதை டிக்ளைன் பண்ணிட்டேன், பட் எனக்கு அதை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரிஜெக்ட் பண்றதை பத்தி பேசுறாரு. பட் வந்து கண்ணாடி போட்ட சீனியர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சீஃப் பொசிஷன் வந்ததை இவர் டிக்ளைன் பண்ணிருப்பார்ல, சோ அதை பத்தி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்ட சீனியர் சொன்னே நம்ம சீஃபுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ எல்லாரும் என்னால வந்து ஃபீல் பண்றாங்க, ஹீரோயினுமே ஃபீல் பண்றா, இப்ப டீம் லீடருமே ஃபீல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அடுத்து அன்னைக்கு நைட்டு டீம் லீடர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் போதெல்லாம் தெளிஞ்சிருச்சு போல. அப்ப ஹீரோயின் கொடுத்த அந்த கவிதை புக் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு திரும்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப இந்த மின்ஹோ என்ன பண்றான், அவன் போட்டோ எடுத்தான்ல அதை வேற வந்து ஸ்டேட்டஸா வச்சிருப்பான் போல. ஸோ அதை டீம் லீடர் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா சுத்தினாங்களா அப்படின்ற மாதிரி அவர் பாக்குறாரு. ஆஃபீஸில் காலையில் காட்டுறாங்க. அப்போ இந்த இன்டர்ன் பொண்ணுங்கள்லாம் நம்ம மின்ஹோவும் வம்பளுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா மின்ஹோவும் ஹீரோயின் இருக்க மாதிரி ஒரு போஸ்ட் அவன் போட்டிருப்பான்ல, ஸோ அதை பார்த்துட்டு என்ன பிக்கப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் டீம் லீடரும் இருப்பாரு. ஸோ அவர் இருக்கதை நோட் பண்ணிட்டு மின்ஹோ வந்துட்டு இல்லை அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சும்மா கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவன் மழுப்பிட்டு இருக்கான். அப்புறம் டீம் லீடர் அவரோட ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா மின்ஹோ அந்த பொண்ணுங்க கிட்ட, இல்லை நாங்கள் 2 பேரும் மட்டும் போகல, நாங்கள் கூட வந்து ஜியாங்கையும் நமுவையும் கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுங்க, ஓ அப்படியே நாங்கள் கூட நீங்கள் 2 பேர் மட்டும் தான் போனீங்களோன்னு நினைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்து ஹீரோயினும் மின்ஹோவும் கொஞ்சம் பக்கத்துல நின்று ஏதோ பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம டீம் லீடரும் பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்து சீனியர் கிமி கீழே விழுந்துறாரு. அதாவது ஸ்டெப்ஸ்ல இருந்து கீழே விழுந்தனால அவர் கொஞ்சம் அடிபட்டிருக்கனால அவருக்கு சர்ஜரி, இந்த பிசியோதெரப்பி எல்லாம் பண்ண சொல்லி டாக்டர் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நம்ம சீனியர் லேடி தான் பாத்துக்கிறா. அதாவது பிசியோதெரப்பி ரிலேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சீனியர் லேடி தான் பாத்துக்கிறா. ஃபர்ஸ்ட் வந்து இவர் பயப்படுறாரு, ஏன்னா சீனியர் லேடிக்கு இவருக்கு தான் ஆகாதுல, இப்ப பாரு 2 பேரும் முன்னுக்கு முரணா தானே இருப்பாங்க, அதனால வந்து ஃபர்ஸ்ட் பயப்படுறாரு, இவர் வந்து சரியா நம்மள பாத்துப்பாளா அப்படின்ற மாதிரி. பட் வந்து அவன் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறா. அதாவது மனசுல வேற எதை பத்தியும் யோசிக்காம ஜஸ்ட் பேஷண்ட் மாதிரி வந்துட்டு இவர் ட்ரீட் பண்றா. அப்ப சீனியர் லேடி வந்து எக்ஸசைஸ் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சீனியருக்கு வந்து கொஞ்சம் பாம்லாம் வந்துருது. அப்ப ஹாஸ்பிட்டல்ல சுத்தி இருக்க மற்ற டாக்டர்ஸ்லாம் வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணா கூட நம்ம சீனியர் லேடி அதுக்கு ரியாக்ட் பண்ணாம அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்ற மாதிரி அவ பிஹேவ் பண்றா. அதனால சீனியருக்கு மிகவே இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சிருது. நீங்க என்னை பேஷண்டா நினைச்சு நல்லா ட்ரீட் பண்றீங்க, அதனால நம்ம டின்னருக்கு போலாமா அப்படின்னு இவர் கேட்கிறாரு. உடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் நல்ல அபிப்பிராயம் தான் இவர் மேல இருக்கும் போல. அவளும் சரி ஓகேன்னு சொல்லிடுறா. பட் ஓகேன்னு சொல்லிட்டு அவ குளிக்க போயிருப்பா. திரும்ப ரிட்டர்ன் வந்து பாக்குறக்குள்ளே இவர் பாட்டுக்கு இந்த இது சாப்பிட போலாமா அந்த இது சாப்பிட போலாமான்னு சொல்லிட்டு ஒரு 47 மெசேஜஸ் வந்து அனுப்பியிருப்பாரு. அதுல டென்ஷன் ஆயிட்டு அவ வந்துட்டு என்ன சொல்லிடுவா, இல்ல நம்ம சாப்பிட போவேனா, நான் பேஷன்ஸ் கூட எல்லாம் வெளியே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை போட்டிருப்பா. அதனால நம்ம சீனியர் கெமுக்கு வந்துட்டு ஒரே வருத்தமா இருக்கும். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லுமே மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப நியூவா ஒரு பேஷண்ட்டை காட்டுறாங்க. இவர் கார் ஆக்சிடென்ட்னால வந்து பிசியோதெரப்பி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவர் அட்மிட் ஆயிருக்காரு. இவரோட கேரக்டர் என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே சீனியர் கெமுக்கு ஆப்போசிட். எது ஒண்ணுனாலும் டக்குன்னு முடிவெடுத்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ரொம்ப வந்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவருக்குமே சீனியர் லேடியை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க வாங்க நம்ம டேட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு டைரக்டா கூப்பிட்டுறாரு. பட் சீனியர் லேடி வந்து இந்த மாதிரி பேஷன்ஸ் கூட நான் வந்து டேட்லாம் போறது இல்லை அப்படின்னு சொன்னேன். டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, ரிசப்ஷனுக்கு போயிட்டு நான் என்னை வந்து இப்பயே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்றாரு. ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களோட பேஷண்ட் கிடையாது, அப்ப நம்ம டேட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. உடனே நம்ம சீனியர் லேடி தான் வந்துட்டு வம்படியா சரி ஓகே நான் கண்டிப்பா டேட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேட் மீன்ஸ் ஒரு டின்னர் மாதிரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. அடுத்து டின்னரை தான் காட்டுறாங்க. அப்ப இவன் பாட்டுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, ஃபியூச்சரை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம 2 பேர் டேட் பண்ணுவோம், நம்ம 2 பேரும் உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம குழந்தைய பெற்றுக்கலாம், ரிட்டைர்மெண்ட் எப்ப சாகுறது, இந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிடுறான். நம்ம சீனியர் லேடிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளவு டக்கு டக்குன்னு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா நான் எப்பவுமே இப்படிதான், என்னோட முடிவு இவ்வளவு சீக்கிரமா தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவுக்கு வேற போன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க மருமகிட்ட பேசுங்கன்னு சொல்லி போனை வந்து நம்ம சீனியர் லேடி வேற கொடுக்குறான். சீனியர் லேடி அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு இல்ல இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு கிளம்ப போகும்போது இவன் கையை வேற பிடிச்சிட்டு போகாதீங்கன்னு சொல்றான். அப்ப நம்ம சீனியர் லேடியை காப்பாத்துறதுக்காக நம்ம சீனியருக்குமோ அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு போல.
போல. ஸோ அவர் வந்துட்டு இவங்க 2 பேருக்கு நடுவில் வந்துட்டு சீனியர் லேடிக்கு உன்னையெல்லாம் பிடிக்காது, நீ எப்பவுமே இப்படி தானே அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேருக்கு மாற்றி மாற்றி சண்டை நடக்க ஆரம்பிச்சிருது. உடனே சீனியர் லேடி டென்ஷன் ஆகிட்டு எனக்கு உங்க 2 பேருமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. அடுத்து இந்த சைடு டிபார்ட்மெண்ட்குள்ள காட்டுறாங்க. அப்போ புதுசா ஒரு பையன் வந்து ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்கான். இந்த பையன் வந்துட்டு அத்லட் போல, ஆனா திடீர்னு ஒரு கார் ஆக்சிடென்ட்னால ஃபியூச்சர்ல நடக்கிற மேட்ச் எதுலுமே இவனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது போல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கவும் எப்பவுமே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி லோவா இருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயினோட செஷன் தான் போயிட்டு இருக்கு. அவ கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஸ்லிங் தெரப்பி, அதாவது நம்ம டீம் லீடரோட செஷன் போல. அப்ப டீம் லீடரோட செஷனுக்கு இவன் வந்துட்டு இல்ல என்னால முடியல, அவ்வளவுதான், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னேனே நம்ம டீம் லீடருக்கு வேற கோவம் வந்துருது. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னா நான் இந்த செஷனை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோச்சிட்டு வெளியே போயிடுறாரு. அடுத்த நாளும் இந்த பையன் வந்து ட்ரீட்மெண்ட்க்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறனால இவருக்கு வேற வழி இல்லாம இன்னும் உனக்கு ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ளே நீ செஷனுக்கு வரணும், அப்படி நீ வரல அப்படின்னா உனக்கு ஃபியூச்சர்ல ஷெட்யூல் பண்ணிருக்க எல்லா செஷன்ஸையும் வந்து நான் கேன்சல் பண்ணிடுவேன், அதுக்கு பதிலாக வேற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம கடுப்பாயிருது. அடுத்து மீன்ஹோ அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்பிக்கிட்டே தண்ணி அடிச்சிட்டு இருக்கா. அந்த மாதிரி இப்படி பண்றாரு டீம் லீடர், அவர் எவ்வளவு நல்லவர்னு நினைச்சேன், பட் வந்து பேஷண்ட்ஸ் எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் நம்மளோட வேலை தானே அவங்கள வந்து என்கரேஜ் பண்றது, பட் இவர் இப்படி பேசிட்டு போயிட்டாரு, பாவம் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கா. மீன்ஹோ என்ன சொல்றான்னா இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இப்போவாது அவரோட கேரக்டர் பத்தி உனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறான். அடுத்து டீம் லீடர் கார்ல வந்துட்டு இருக்கும்போது இவ பாட்டுக்கு வழியில போயிட்டு காரை மறிச்சு பேசுறா. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு அறிவே கிடையாதா, அந்த பையன் தான் பாவம், அவனால முடியாம தானே வந்துட்டு அவனோட கோல் எல்லாத்தையும் விடுற மாதிரி இருக்கு, அவனுக்கு கண்டிப்பா வந்து மனசு ஃபீலிங்கா தானே இருக்கும், அதை புரிஞ்சுக்காம நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது நம்மளோட கடமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா வந்துட்டு ஒரு மாதிரி பேசிடுறா. அடுத்து நீங்க நைட்டு ஃபுல்லா வந்துட்டு அந்த பையனுக்கு மெசேஜ் அனுப்புறான், அந்த மாதிரி நீ ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா வரணும், அதான் என்னோட விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்கரேஜ் பண்ற மாதிரி மெசேஜா அனுப்புறான். அடுத்த நாள் இந்த பையனும் ட்ரீட்மெண்ட் ஒத்துக்கிறான். அதனால டிபார்ட்மெண்ட்ல இருக்க மற்ற ஸ்டாஃப்ஸ்ல என்ன நினைச்சாங்க, நம்ம ஹீரோயினால தான் இந்த பையன் ஒத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் ஹீரோயினும் தனியா பேசுறப்பதான் தெரியுது அந்த பையன் ஒத்துக்கிட்டது வந்து ஹீரோயின் அனுப்பிச்ச மெசேஜ்னால இல்ல போல. நேத்து என்ன நடந்திருக்குன்னா டீம் லீடர் இந்த பையன் கிட்ட தனியா கூப்பிட்டு போய் பேசியிருக்காரு. அப்ப அவர் வந்து இந்த மாதிரி நான் ஹார்ஸா பேசுறதுக்கு நீ மன்னிச்சிரு, பட் நீ வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் உன்னோட மைண்டை மாத்திரக்காக தான் நான் கொஞ்சம் வந்து கடுமையா நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு பெரிய பெயின்ல இருக்கேன், என்னோட வழியில நீங்க இருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்டுறான். அப்ப டீம் லீடர் சொல்றாரு எனக்கு உன்னோட வழி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது டீம் லீடருமே வந்துட்டு பேஸ்பால் டீம்ல வந்துட்டு இருந்திருப்பார் போல. அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட்னால அவராலையும் பேஸ்பால் விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கும். அப்ப இதே மாதிரி பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப இவரும் வந்துட்டு எடுக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு வம்பு பண்ணியிருக்காரு. அப்ப இவரோட சீஃப் தான், அதாவது முன்னாடி ஒருத்தர் கூட தவறுனார்ல, அவர் தான் வந்துட்டு நம்ம டீம் லீடரை மோட்டிவேட் பண்ணி லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்கரேஜ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்க வச்சு இப்ப நல்லபடியா ஒரு டாக்டரமா ஆக்கி விட்டுருக்காரு. அதே மாதிரி இப்ப இந்த பையன் கிட்ட டீம் லீடர் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு நீயும் வந்துட்டு இது மட்டும் லைஃப் கிடையாது, இதுக்கப்புறமும் லைஃப் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணனாலதான் இப்ப அந்த பையன் வந்து வந்திருக்கான். சோ அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லணும். ஹீரோயினுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிருது. ஏன்னா டீம் லீடரை பத்தி புரிஞ்சுக்காம கொஞ்சம் போய் திட்டிருப்பால, அதனால இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அடுத்து டீம் லீடர் மீட் பண்ணி சாரி கேட்டுக்கிறான். இந்த மாதிரி நான் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், நீங்க இடையில கூட சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சில பேஸ்பால் டீம்மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அப்ப கூட நான் அதை கவனிக்கல, உங்களோட வழியை புரிஞ்சுக்காம நான் வந்து உங்களை தப்பா பேசிட்டேன், நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றா. அப்ப டீம் லீடர் அழுகிறத பார்த்துட்டு அவன் மேல கை வச்சு ஆறுதல் சொல்லலாம்னு ட்ரை பண்ண போறான். பட் வந்துட்டு அப்பன்னு பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி சொல்லியிருப்பாள், இனிமே நான் ஃபீல் பண்ணும்போது நீங்க எதுவும் டேக் கேர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாள். ஸோ அது வந்து கண்ணு முன்னாடி வந்தனே டக்குன்னு வந்துட்டு எதுவுமே கை எதுவுமே வைக்காம டக்குன்னு கை எடுத்துறாரு. இவங்க 2 பேரும் இப்படி ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கதை மின்ஹோ வெளியே வந்து பாக்குறான். அவனுக்கு வந்து பக் பக்குன்னு இருக்கு, என்னடா அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் பாக்குறான். இவன் ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக ஒரு போயம் புக் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஏன்னா அந்த போயம் புக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஸோ அதை இப்படியே கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் மின்ஹோ வந்திருப்பான். அப்ப இவங்க 2 பேரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்படியே ரோட்ல வந்துட்டு ஏதோ நினைச்சு நடந்து போயிட்டே இருக்கான். இந்த சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. அவ ஒரு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா பஸ்ஸுக்காக. அப்ப அந்த சைடு டீம் லீடர் நம்ம கார்ல போகும்போது நம்ம ஹீரோயினை பாத்துக்கிட்டே போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, டக்குன்னு திரும்ப யூ டர்ன் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்க இடத்துக்கே வராரு. இந்த சைடு மின்ஹோவும் என்ன நினைச்சான்னு தெரியல, டக்குன்னு ஹீரோயினுக்கு போன் பண்ணிட்டு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக இவனு குடுன்னு ஓடுறான். ஃபர்ஸ்ட் டீம் லீடர் பிளேஸ்க்கு வந்துறாரு. ஹீரோயின் என்னாச்சு ஏன் இப்போ உடனே பாக்கணும்னு சொன்னீங்க, ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு அவ கேக்குறா. அப்ப டீம் லீடர் சொல்றாரு, நான் உங்களுக்கே தெரியும் என்னோட ஆல்ரெடி வந்து எக்ஸும் நானும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை பார்த்தோம். ஸோ எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நாங்கள் பிரிஞ்சப்போ வந்துட்டு அது பெரிய மேட்டர் ஆச்சு. அந்த தப்பை நான் திரும்ப பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து நான் டிக்ளைன் பண்ணி நீங்க ப்ரொபோஸ் பண்ணும்போது, பட் வந்து என்னால் உங்களை விட்டு பிரிய முடியல. எனக்கு எப்பவுமே உன்னோட நினைப்பா தான் இருக்கு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவரோட லவ் சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்கவும் நம்பவே முடியல, இது கனவா
நினைவா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இனிமே நம்ம டேட் பண்ணலாம்னு சொல்றீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது அவரும் சிரிச்சுட்டே ஆமா அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு செம ஜாலியாயிருது. இந்த சைடு மின்ஹோவை காட்டுறாங்க. அவன் ஓடி வந்துட்டு இருக்கும்போது கால் வலிக்கு வந்து கீழே விழுந்துறான். ஸோ அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து ஃப்ராக்சர் ரூம்ல காட்டுறாங்க. அதாவது ஸ்கேன் எடுப்பாங்கல்ல, அங்க வந்து ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கான். காலுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துட்டு இருக்கான். இவன் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான் போல, இந்த மாதிரி இன்னைக்கு என்னால மீட் பண்ண முடியாது, நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு ரிப்ளை பண்ணியிருக்கா. அப்புறம் இவனுக்குள்ளே இவன் பேசிக்கிறான். நல்ல நேரமா பார்த்து ஒரு நாள் ப்ரொபோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்து ஹீரோயின் அவ வீட்டு பக்கம் ஒரு பார்க் இருக்குல்ல, அங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த வழியா போற நம்ம சீனியர் லேடி பார்த்துட்டு இவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, இன்னி இடத்துல வந்து தனியா சிரிச்சிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே போயிடா. அடுத்து ஹீரோயின் ரூமுக்கு போயிட்டு வைக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப டீம் லீடர் வந்து வீட்டுக்கு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பும்போது இவளுக்கு செம ஜாலி ஆயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டே அப்படின்னு சொல்றா. அப்ப டீம் லீடர் வந்து நாளைக்கு நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் காலையில ஆஃபீஸ் போறப்ப அப்படின்னு சொல்றாரு. இவரும் சரி ஓகே வாங்கன்னு சொல்லிடுறா. இவன் இந்த மாதிரி போனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறத பார்க்கவும் சீனியர் லேடிக்கு டவுட் வந்துருச்சு. உடனே அவங்க டைரக்டாவே கேட்டுறாங்க, என்ன டேட் பண்றியா இதுவும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே சமாளிக்கிறா, இல்ல அதெல்லாம் இல்ல சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடா. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் இவளுக்குள்ள யோசிச்சு பாக்குறா. இப்பதான் வந்து டீம் லீடர் கொஞ்சமாவது அவரோட மனசை வந்து வெளியே ஓப்பனா திறந்து நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப நான் எல்லாருக்கும் நாங்க டேட் பண்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப அவர் வந்துட்டு யார்கிட்டயும் எதுவும் பேசாம ஒரு மாதிரி லாக் ஆயிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம டேட் பண்றதை நம்ம சீக்ரெட்டா வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறா. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம டீம் லீடர் மீட் பண்றதுக்காக மேல இருந்து கீழே வந்துட்டா. அப்ப வழியில வந்து நம்ம மின்ஹோவும் வரான். அவன் வந்து இன்னைக்கு ஆபீஸ் வரல போல. அவன் கீழே விழுந்தனால அடிபட்டு இருக்கனால சீஃப் அவனை லீவ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டுல வந்து சாப்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போறதுக்காக இவன் வரான். அப்ப ஹீரோயின் வந்து நேற்று நைட் எதுவும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொன்னியே என்னது அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு இல்ல சும்மா இன்னொரு நாள் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லினான். அப்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது டீம் லீடர் கிட்ட இருந்து, இந்த மாதிரி நான் வந்துட்டேன்னு அவர் மெசேஜ் அனுப்புறாரு. அதை பார்த்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன், நீ சூப்பர் மார்க்கெட் போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்றான். அப்ப மின்ஹோ சொல்றான், நானும் அந்த வழியா தானே போறேன், உன்னை பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றான். இவ பயந்து போயிட்டு உனக்கு எதுக்கு பாசனமோ உனக்கே கால் சொல்லி இருக்கிறதுனால நீ சீக்கிரம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு இவ எஸ்கேப் ஆயிரா. அப்புறம் கார்ல வரும்போது டீம் லீடர் கிட்ட இந்த மாதிரி மத்தவங்களுக்கு தெரியாம நம்ம ரிலேஷன்ஷிப் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லும்போது டீம் லீடர் உனக்கு அதான் விருப்பம்னா எனக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. அடுத்து ஹீரோயின் அப்படியே புலம்புற மாதிரி சொல்றா, உங்களுக்கு என்ன உங்களுக்கு தான் இந்த எமோஷன்ஸை வெளியே காட்ட தெரியாதுல, அதனால உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பட் எனக்கு தான் அப்படி கிடையாது, நான் இதனால டக்குன்னு வெளியே காட்டிடுவேன், அதனால எனக்கு பயமா இருக்கு மத்தவங்க நம்ம டேட் பண்றதை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இவ புலம்புறா. அப்ப நம்ம டீம் லீடர் அன்பா உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நேத்து மாதிரி தான் இன்னைக்கு வேற எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வச்சுக்கோ, அப்படி திங்க் பண்ணிக்கிட்டேன்னா நம்மளால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸோ மத்தவங்களுக்கு எதுவும் தெரிய வராது அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. இவ்வளவு சரி ஓகேன்னு சொல்லிடுறா. அடுத்து இவங்களுடைய டிபார்ட்மெண்ட் சீஃப் பேசிட்டு இருக்காரு. அதாவது இவங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சிபிஆர் கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க போல. அதாவது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்களை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் ஒரு கான்டெஸ்ட் மாதிரி நடத்துவாங்க. அதனால அந்த கான்டெஸ்ட்க்கு என்ன ஐடியா இந்த வருஷம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே ஒப்பீனியன் மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஐடியா சொல்றா, இந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ் போன தடவை பார்க்க வரும்போது ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதாவது அத்லெட்டிக் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, ஸோ அந்த சிச்சுவேஷனே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு இவ சொல்றா. உடனே சீஃப் திட்டுறாரு, ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு ஆல்ரெடி ஒரு மாசம் ஆச்சு, இப்போ போய் இந்த ஐடியா சொல்றீ அப்படின்னு சொல்லிட்டு திட்ட வராரு. அப்ப நம்ம டீம் லீடர் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. உடனே சீஃப் சொல்றாரு, ஆமா அவளுக்கு ஒரு நல்ல அட்வைஸா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம டீம் லீடர் வந்துட்டு நான் உனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஐடியா செம்மையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. எல்லாரும் முழிக்கிறாங்க, ஏன்னா எப்பவுமே இவர் வந்து அட்வைஸா தானே சொல்லிட்டு இருப்பாரு, திடீர்னு இன்னைக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறது மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொன்னனே வந்துட்டு யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து திரு முழிக்கிறா. அடுத்து கண்ணாடி போட்ட சீனியர் டீம் லீடரோட ரூமுக்கு போகும்போது இவர் டீம் லீடர் வந்துட்டு அதை கூட கவனிக்காம அவர் வந்து பேப்பர்ல எதையோ வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவர் பேப்பர்ல வந்து ஹார்ட் சிம்பலை வந்து வரைஞ்சிட்டு இருப்பாரு போல. ஸோ அதை பார்த்துனே நம்ம கண்ணாடி போட்ட சீனியருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது, இவர் ஏதோ வந்துட்டு கொஞ்சம் இதா பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி சிபிஆருக்காக வந்து கான்டெஸ்ட் நடக்குதுல, அதுக்கான அந்த மிஷின் எல்லாத்தையும் எடுக்க போறதுக்காக நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றா. அப்ப டீம்மேட் ஒருத்தவங்க சொல்றாங்க, இல்ல அது ரொம்ப ஹெவியா இருக்குமே, நீ ஒரு ஆளா போயிருவியா அப்படின்னு கேட்கும்போது அப்ப டீம் லீடர் வந்துட்டு நான் அந்த பக்கம் தான் காஃபி வாங்குறதுக்காக போறேன், ஸோ நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் நான் காஃபி வாங்கிட்டு வரேன், உங்களுக்கு என்ன காஃபி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. நான் என்னோட பர்ஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட ரூமுக்கு போயிறாரு. அப்ப அந்த கேப்ல வந்து டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்து டவுட்டா பேசுறாங்க, இவர் என்ன புதுசா வந்து காஃபி எல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றாரு, இவர் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண்ணாடி போட்டிருக்க சீனியர் எனக்கு புரிஞ்சு போச்சு, இவர் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதனாலதான் புதுசா இப்பெல்லாம் பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொன்னேனே நம்ம ஹீரோயினுக்கு பக்குன்னு இருக்கு. அப்ப இவர் பார்த்து எல்லாத்தையும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் அவரோட ரூமுக்கு போகும்போது ஹார்ட் சிம்பிள் வரைஞ்சிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்துட்டு எப்பவுமே அட்வைஸா சொல்றவரு இன்னைக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு, அதுவும் இல்லாம இப்ப நமக்கு காஃபி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, இதோட அர்த்தம்லாம் என்னது, இவர் கண்டிப்பா ஒரு டேட் தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்றாரு. உடனே ஹீரோயின் சமாளிக்கிறதுக்காக காஃபி வாங்கி கொடுத்தா டேட் பண்றாங்கன்னு அர்த்தமா, நேத்து கூட தான் நம்ம சீனியர் லேடி காஃபி வாங்கி கொடுத்தாங்க, ஸோ அதுக்காக அவங்க டேட் பண்றாங்கன்னு அர்த்தமா அப்படின்னு சொன்னேன். சீனியர் லேடியும் ஆமா நானும் தான் நேற்று வாங்கி கொடுத்தேன், ஸோ அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, வேற ஏதோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்து இவங்க 2 பேரும் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, ஏன் இப்பெல்லாம் பண்றீங்க, மற்றவங்க கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது
அவர் என்ன சொல்றாரு, நான் ஒன்றும் பண்ணல, நீ பண்றதா மற்றவங்க கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயின் ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ பாக்குற பார்வையே என்னை காதலோட பாக்குற, ஸோ அதனால கண்டிப்பா மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால இனிமே மைண்ட் கண்ட்ரோலோட இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அட்வைஸ் பண்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல, அவ அப்படியே முழிக்கிறா. அடுத்த ஹீரோயின் அவளுக்குள்ளே பேசிட்டு வரா. கண்ணாடி போட்ட சீனியருக்கு டவுட் வந்துருச்சுன்னு சொன்னா திரும்ப வந்துட்டு இவர் பழையபடி வந்துட்டு நம்ம கூட பேசாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லாம இருக்கா. அடுத்து இந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் அவங்களோட கான்டெஸ்ட்காக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ரூமுக்கு போறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம டீம் லீடர் தான் வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. ஸோ சும்மா வந்துட்டு அவங்க கால் பண்ணி மொக்க போடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே இருந்து தான் பேசுவாரு. அப்ப இவர் வெளியே வந்து டின்னருக்கு போலாமான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்வா, இந்த மாதிரி சிபிஆர் கான்டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கேதரிங் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, அதனால என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரி இவங்க வந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கதை நம்ம சீனியர் லேடி கேட்டுருவா. ஸோ அவளும் வந்துட்டு இப்போ அவளுக்கும் தெரிய வந்துருச்சு, இந்த மாதிரி அவளோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்னைக்கு டின்னர் போறதுக்காக வர முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் லேடிக்கும் தெரிய வந்துருச்சு. பட் யாருன்னு அவளுக்கு இன்னும் தெரியாது. அடுத்து திரும்ப கண்ணாடி போட்ட சீனியர் என்ன பண்ணிட்டு இருக்க, எவ்வளவு நேரம் போன் பேசுவ, உள்ளவான்னு சொன்னே நம்ம ஹீரோயினும் உள்ள போயிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. பிராக்டிஸ் பண்ணும்போது இவ சரியா பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் வந்துட்டு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுவாரு. பார்த்தா ரெண்டு பேரும் கீழே விழுந்துருவாங்க. உடனே நம்ம டீம் லீடருக்கு செம கடுப்பாயிரும். டக்குனு ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் கண்ணாடி போட்ட சீனியரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து ஹீரோயின் பயந்து போயிட்டு கண்ணை காட்டுவா, எல்லாரும் நம்மள தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு. கண்ணை காட்டினக்கு அப்புறம் தான் நம்ம டீம் லீடருக்கு ரியலைஸ் ஆயிட்டு சீனியரையும் போயிட்டு உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசுறாரு. அடுத்து இவர் போனதுக்கு அப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இவர் இவ்வளவு கோவப்பட்டு நாங்க பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சீனியர் லேடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. அவர் கோவப்படுறதுக்கான ரீசன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவர் போன்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருந்தாரு. அவங்க இன்னைக்கு டின்னருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் இவர் கோவப்படுறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவ எக்ஸைட் ஆகி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அடுத்து இந்த போட்டி நடக்கிறக்காக எல்லாரும் ஸ்டேடியம்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம டீம் லீடரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்ப சீஃப் கேட்கிறாரு, உனக்கு தான் பிஸியா இருப்பல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்ப டீம் லீடர் சொல்றாரு, இல்ல எனக்கு இதை பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஒரு மாதிரி பாக்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு இவரே காட்டி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு வெளியே வந்துறா. ஸோ அப்படி ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது அங்க வந்து கிளீன் பண்ற ஒரு லேடிக்கு வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. அப்புறம் இவ தான் வந்து அந்த சிபிஆர் எல்லாம் பண்ணி அவங்களை வந்து காப்பாத்துறாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ரியல் டைமாவே வந்துட்டு இவ சிபிஆர் பண்ணனால இவங்க டிபார்ட்மெண்ட்க்கு தான் வந்து அவார்ட் கொடுத்துறாங்க. அடுத்து இவங்க ஜெயிச்சிட்டனால இவங்க டின்னர் பார்ட்டிக்காக வெளியே வந்திருக்காங்க. எல்லாரும் ஹீரோயின் வந்து பாராட்டிட்டு இருக்காங்க, உன்னாலதான் அவார்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. அடுத்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுக்கிறாங்க. அப்ப நம்ம டீம் லீடர் என்ன பண்றாரு, டக்குன்னு போட்டோ எடுக்க போறப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்து நின்றுக்கிறாரு. அடுத்து இவர் தனியா அந்த போட்டோவை பார்த்து பேசுற மாதிரி தனக்குள்ள பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இன்னைக்கு அட்லீஸ்ட் அவளை வந்து திரும்ப வீட்டுக்காவது நம்ம கார்ல போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. இதை இந்த கண்ணாடி போட்ட சீனியரும் சீஃபும் பார்த்துட்டு என்ன நினைச்சாங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட வீடியோ கால்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா முடிவே பண்ணிடுறாங்க. ஓகே இவர் டேட் தான் பண்றாரு போலன்ட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி உள்ள கரைக்கி ரூம்ல ஹீரோயின் பாட்டு பாடிட்டு இருக்கா. நம்ம டீம் லீடர் போயிட்டு ஜிங்குஜான்னு சொல்லிட்டு அந்த ஏதோ கையில வந்துட்டு சலங்க மாதிரி வச்சிருப்பாங்களே, ஸோ அதை வச்சு அடிச்சிட்டு இருக்காரு. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, ஒருவேளை வந்துட்டு திரும்ப அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து விடுறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க போல. நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்கா. அடுத்து எல்லாரும் உங்க கடையில இருந்து வெளியே வராங்க. ஆல்ரெடி 2 ரவுண்டு குடிச்சிருப்பானுங்க போல. ஸோ 3வது ரவுண்டு போலான்னு சொல்லிட்டு இன்னொரு கடையை தேடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப டீம் லீடர் ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த மாதிரி நான் கேஷுவலா வந்துட்டு இவங்க டீம்ல இருந்து கலந்துக்கிறேன், நம்ம 2 பேரும் பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி 3rd ரவுண்ட் வரைக்கும் என்னால இருக்க முடியுமான்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் பார்த்து கண்ணடிக்கிற மாதிரி வா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு போறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது சீனியருக்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல இவர் கண்டிப்பா டேட் பண்றாருன்னு சொல்லிட்டு, இவ்வளவு டிஃப்ரெண்டா பேசுறாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு டேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அடுத்து இவங்க பார்க்ல உட்காந்து பேசும்போது ஹீரோயின் சொல்லிடுறா, இந்த மாதிரி வந்து டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் நீங்க டேட் பண்றது தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும்னு பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னேனே நம்ம டீம் லீடர் யோசிக்கிறாரு, நான் எப்பயும் போல நார்மலா தானே இருந்தேன், எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துருது. ஏன்னா இவர் பிஏ பண்ண எல்லாத்தையும் அவருக்கு தெரியும்ல. ஸோ அவ அதை நினைச்சு சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிற, எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, நீ வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்ச, பட் நான் அப்படி சொதப்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டீம் லீடர் ஃபீல் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, இல்ல பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் வந்துட்டு மத்தவங்க கிட்ட இருந்து சீக்கிரட்டா இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவ என்ன ஃபீல் பண்ணாலும் அதை சொல்றா. அப்ப டீம் லீடர் சொல்றாரு, எனக்காக தான் இவ்வளவு யோசிச்சு பண்ணிய அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி இதோட பின்விளைவெல்லாம் யோசிச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஓகே சொன்னேன், அதனால எனக்கு இதுல எந்த பிரச்சனை வந்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் பண்றாரு. ஃபர்ஸ்ட் கண்ணத்துல கிஸ் பண்றாரு, அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திரும்ப லிப்ஸ்ல கிஸ் பண்றாரு. இந்த சைடு என்ன நடந்திருக்கும்னா, மின்ஹோ இன்னைக்கு வீட்டுல தானே இருக்கான். அப்ப ஹீரோயின் கிட்ட சீஃப் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பையனுக்கு நாளைக்கு முடியலன்னா நாளைக்கு லீவ் போட சொல்லுங்க, அதை இன்ஃபார்ம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதனால அதுக்காக ஹீரோயின் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உனக்கு முடியலன்னா நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவா. அதை வந்து மின்ஹோ என்ன நினைச்சுக்கிறான்னா, இவ நம்ம மேல இருக்க அக்கறையில தான் சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் சந்தோஷப்படுறான். அடுத்து அவங்க வீட்டுக்கு ஜியாங் வந்து சீனியர் கிமையும் கூட்டிட்டு வராங்க. அப்ப சீனியர் கிம் கிட்ட என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி அந்த பையன் வந்துட்டு, அதாவது மின்ஹோ வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமான பையன், எப்ப பாரு நான் வந்துட்டு விளையாடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது கடுப்பேத்திட்டு இருப்பான், அதனால ஏதோ நானா இருக்க போய் வந்துட்டு அவனை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா சொல்றான். அடுத்து மின்ஹோ கிட்ட
சீனியர் கிம்மை பற்றி தப்பாக சொல்கிறான். இந்த மாதிரி அவருக்கு எந்த டெசிஷனுமே எடுக்க தெரியாது, எப்போ பாரு இதுவா அதுவான்னு சொல்லிட்டு குழப்பிட்டு இருப்பாரு. நானா இருக்க போய் அவரை சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி கொஞ்சம் குறைவா வந்துட்டு நம்ம மின்கோ கிட்ட சொல்கிறான். அடுத்து இவங்க 2 பேரும் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஒவ்வொருத்தவங்களை பற்றி இன்னொருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இவன் வந்துட்டு அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மொத்தமாக போயிட்டு ஜியாங்க போய் 2 பேரும் மொத்துறாங்க. ஏன்டா அப்படி எங்களை பற்றி எங்ககிட்டே குறையா சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு மொத்துறானுங்க. அடுத்து இங்கிட்டு நாமு காட்டுறாங்க. ஆக்சுவலாக நாமு வந்துட்டு அவனோட எக்ஸை வந்து மீட் பண்ணியிருக்கான். அதாவது முன்னாடி இவன் வந்துட்டு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது ஒரு பொண்ணு கூட வேலை பார்த்துருப்பான் போல. ஸோ அந்த பொண்ணை பிடிச்சி போய் 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக போயிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இவங்க 2 பேருமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்ற ஏழையா இருக்க மக்கள் தான். அதனால இவங்க வந்து அன்னைக்கு வேலை பார்த்து அன்னைக்கு பொழப்பு நடத்துற மாதிரி தான் இருந்திருக்காங்க. அதனால நமக்கு இந்த டேட்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு பிரிஞ்சிருப்பாங்க. அதே பொண்ணை இப்போ திரும்பவும் மீட் பண்ணனால இவனுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த பழைய இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டாடா.